தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. குறிப்பாக உலக பட்னி தினத்தை முன்னிட்டு இந்த அன்னதான நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் நம்மளோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். சார், இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்குது. எவ்வளவு பேருக்கு இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது? இது விஜய் என்ன அறிவுறுத்தி இருந்தார்? தளபதியுடைய அறிவுறுத்தலின்படிதான் இது நடக்குது. போன வருடமும் நடத்தணும், அவர் சொல்லி தான் இந்த தடவையும் நடத்துகிறோம். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா என்று பல்வேறு மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. சுமார் இன்று 3 லட்சத்திலேருந்து 3.5 லட்சம் பேர் அதை பயனாளிகள் உணவு பரிமாறி இருக்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த ஆண்டு நீங்க இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது நீங்க அரசியல் கட்சியா இல்ல, ஒரு மக்கள் இயக்கமா இருந்தீங்க. இந்த முறை அரசியல் கட்சியா இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கீங்க. இதுல ஏதாவது தடைகளோ அல்லது சிரமங்கள் ஏதாவது இருந்துச்சா? எதுவாக இருந்தாலும் சரி, தளபதி எங்களுக்கு சொல்லிட்டாருன்னா அதை நாங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர் சொன்ன அடுத்த நொடி எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், அணி தலைவர்கள், நகரம், ஒன்றியம், கிளை, தோழர்கள், தொண்டர்கள் எல்லோரும் இணைந்து நாங்கள் அதை செஞ்சு முடிச்சிருவோன்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜூன் 4க்கு பிறகு அந்த தேர்தல் முடிவா வெளியான பிறகு கட்சியுடைய பணிகள் எப்படி இருக்க போகுது? கட்சி பணி எப்பயுமே நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். தேர்தல் விதிமுறை இருக்கிறதுனால நாங்கள் இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்கிறோம். தேர்தல் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தலைவர் எப்படி எங்களுக்கு உத்தரவிடுகிறார்களோ அதுபடி நாங்கள் நடப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே இந்த மாணவர் மாணவிகளுக்கு அந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு தொகுதி வாரியா தேர்வு செய்து அந்த முதல் மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு பரிசு கொடுக்கறதா, ஊக்கத்தொகை கொடுக்கறதா சொல்றீங்க. இந்த பணிகள் எப்படி போயிருக்கு? இது எப்ப நடக்க இருக்கு? 234 தொகுதியிலிருந்து லிஸ்ட் பெறப்பட்டு விட்டது. அதை எல்லாத்தையும் நாங்கள் ஸ்க்ரூட்னி பண்ணின்னு இருக்கிறோம். அந்த மார்க் ஷீட் எல்லாத்தையும் ஒப்பிடுறோம். அது எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குதான்றது அதுக்குன்னு ஒரு 20 பேர்கிட்ட உக்காந்து அதுக்குண்டான வேலைகளை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது எல்லாமே முடிச்சிட்ட பிறகு தளபதியோடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போவோம். அவர் எந்த தேதியில் சொல்றாரோ அந்த தேதியில் அந்த பாராட்டு விழாவை நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழா விஜய் பிறந்த நாளுக்கு முன்னாடி இருக்குமா, இல்லை இந்த விழா விஜய் பிறந்த நாளோட நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அது எதுவாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எதுவாக இருந்தாலும் அவருடைய அனுமதி பெற்று உங்களுக்கு நான் முன்கூட்டியே தெரியப்படுத்துறேன்.